Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. உங்களுடைய கட் ஆஃப் வந்து இந்த வெப்சைட்ல என்டர் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு எந்த காலேஜ்ல வந்து சீட்டு கிடைக்கும், அந்த காலேஜ்ல எந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறது ஈஸியாவே இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருது. இப்போ ரீசெண்டா இந்த வெப்சைட் எனக்கு வந்து தெரிய வந்தது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து உங்களுடைய கட் ஆஃப் உங்ககிட்ட இப்போ எவ்வளவு கட் ஆஃப் இருக்கோ அதை ஜஸ்ட் இந்த வெப்சைட்ல நீங்க வந்து மேனுவலா என்டர் பண்ணீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், உங்க கட் ஆஃப்க்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், அந்த காலேஜில் வந்து என்ன கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் எல்லாமே உங்களுக்கு அந்த அதில் கீழே காமிச்சிரும். அதை பார்த்து நீங்க ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு இந்த காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்றது, நெக்ஸ்ட் பண்ண ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி விஷயத்தை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கிறத பத்தி லைவா பார்ப்போம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற நம்பர் பண்ணி வச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா இதுக்கான ஒரு வெப்சைட் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதாவது கெரியர் கைடன்ஸ் அஸ்வின் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது டைரக்ட் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வரும். இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கரெக்டா வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கொடுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் வந்து கரெக்டா அந்த இடத்துல வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய மார்க் என்டர் யுவர் பிசிக்ஸ் மார்க், உங்களோட பிசிக்ஸ் மார்க் வந்து என்ன அப்படிங்கறது வந்து கேட்கறாங்க. இந்த இடத்துல உங்களோட பிசிக்ஸ் மார்க் வந்து என்டர் பண்ணுங்க. போர்டு அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டேட் போர்டு தான் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் அப்படிங்கறத நீங்க வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் போர்ட்லயே மெட்ரிகா, ஸ்டேட் போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா எய்டடா இல்ல வந்து சிபிஎஸ்சின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட், நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்கணும். நீங்க எய்டுனா எய்டுன்னு கொடுக்கணும், மெட்ரிக்னா மெட்ரிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கெமிஸ்ட்ரி மார்க் வந்து கேட்கறாங்க. கெமிஸ்ட்ரி மார்க் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் மார்க் வந்து கேட்கறாங்க. உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஜென்ரல் கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கறத வந்து கேட்கறாங்க. நீங்க வந்து ஜென்ரல் கேட்டகரினா ஜென்ரல் கொடுங்க. இல்ல நீங்க வந்து 6th to 12th வரைக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பியூர் கவர்மெண்ட்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் 7.5 அப்படிங்கறத இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கரெக்டா கொடுத்தாதான் உங்களுக்கு உண்டான கட் ஆஃப்ல எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத உங்களால வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க. இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு உண்டான மார்க் நம்ம என்ட்ரி பண்ண உடனே உங்களுடைய கட் ஆஃப் வந்து 176.5. 100 இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்ட் தான், ஓகே தான். நிறைய பேர் நல்ல ஒரு ஸ்கோர் வச்சுக்கிட்டு எனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு வந்து ரொம்ப லோவான மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்க வச்சிருக்கக்கூடிய கோர்ஸ் ஸ்கோர் மார்க் எல்லாமே வந்து பரவாயில்ல, ஆவரேஜா இருந்தாலும் ஒரு எக்ஸலண்டான ஒரு மார்க் அப்படிங்கிறது நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு இந்த இடத்துல ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிட்டேன். மேல வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து காமிக்கும். அதுக்கு கீழே வந்து நீங்க என்ன கேஸ்ட், அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கறது இந்த இடத்துல காமிக்கும். நீங்க ஜூன், நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 4-5 ஜூன் வந்து இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி. இதுல நீங்க எந்த ஜூன் வரீங்களோ அந்த ஜூன் வந்து செலக்ட் பண்ணுங்க. சவுத் சைடுனா மதுரை தான் வரும். இந்த மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மதுரை தான் வரும். நம்ம மதுரை அப்படிங்கிறத இது வந்து நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஆன்ல டிக் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் ஆன்லையுமே நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்கறாங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் பாக்குறீங்களா, இல்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் பாக்குறீங்களா, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பாக்குறீங்களா, இல்ல பியூரி செல்ஃப் பினான்சிங் காலேஜ் நீங்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குது. மோஸ்ட்லி எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் தான் பார்ப்போம். அப்படிங்கறனால கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டேட் ஆட்டோனமஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறதுல வந்து நீங்க ஆட்டோனமஸா இல்ல நான் ஆட்டோனமஸ் கேக்குறாங்க. இதுல நீங்க எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் ஆட்டோனமஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே இருந்து அஃபிலியேட்டட் காலேஜ் தான் நம்ம வந்து நான் ஆட்டோனமஸ் சொல்லுவோம். இப்போ வந்து பிரான்ச் அப்படிங்கிற இடத்துல வந்து ஏஇவா இல்ல ஏஓவா இல்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுல நீங்க வந்து ஆல் அப்படிங்கிற நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் செக் ரிசல்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய டோட்டலா எவ்வளவு வந்து வருது அப்படிங்கறத உங்களால இதுல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல உங்களால வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிற ரைட் சைடுல காலேஜோட நேம் வந்துருது. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. நம்ம டைரக்டா அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கே நம்ம போய் வந்து படிக்க முடியும் நம்மளுடைய கட் ஆஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். பிரான்ச் கோட் எம்ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிரான்ச்சோட நேம் அப்படிங்கறது பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன இன்ஜினியரிங் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல சிலபஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, பரவாயில்ல, நம்மளுடைய கட் ஆஃப் வந்து இந்த காலேஜ்ல நம்மளுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறது உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை அதாவது
இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்றீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.